ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த 2 இயரிங்ஸ் வந்து பீட்ஸில் வந்து பண்ணேன். ஆன்டிக் சாம் சேர்த்து. அதே மாதிரி இந்த கலர்லேயும் வந்துட்டு பண்ணேன். இன்னொரு செட் ஆஃப் இயரிங்ஸ் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுக்கலான்னு தோணுச்சு. அதுதான். ஸோ இயரிங்ஸ் செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸு, அதுக்கப்புறம் ஆன்டிக் சாம், அதுக்கப்புறம் குட்டி குட்டி ரிங்ஸு, அதுக்கப்புறம் கோல்டன் பீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹூப். அந்த ஸ்ட்ரிங் எடுத்துகிட்டு ஆன்டிக் சாம் வந்து ஃபஸ்ட்டு கோக்கணும். எப்படி நினச்சிருக்கேன் அப்படின்னா, ஆன்டிக் சாமோட 2 சைடு வந்து கோல்டன் பீட்ஸ் வந்து கோல்டன் ரிங்கு வந்து வரணும். அதுதான் வந்து மாடல். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்டிக் சாம் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் ரிங்கு, அதுக்கப்புறம் 5 ஒரு சைடில் வந்து 5 பீட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். 3 4 5 5th பீட் கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் ரிங்கு, ஒரு கோல்டன் பீடு, அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு கோல்டன் ரிங்கு வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 5 பீட்ஸ் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 3 4 5. இந்த 5 பீட்ஸ்க்கு அப்புறம் ஆன்டிக் சாமோட இன்னொரு சைடுக்கு வந்து ஒரு கோல்டன் ரிங் வேணும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடல் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் எப்பொழுதும் டபுள் சைடு வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு சைடு அந்த எண்டு லூப் இருக்கும் இல்லையா, அதை வந்து திருப்பியும் உள்ளே விட்டு எடுத்து நம்ம வந்து ஷேப் வந்து கொண்டு வர போகிறோம். நான் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்கிறத வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டு ஃபார்வர்டில் வந்து கொடுத்துருக்கேன். இன்சர்ட் பண்ணி வெளியில் வந்தோன்னே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு சைடு வந்து லூஸ் எண்டு வந்து இருக்கும், ஒரு சைடு வந்து அந்த ஸ்ட்ரிங்கு இதோடையே இருக்கும். ஸோ லூஸ் எண்டை வந்து நல்லா வந்து டைட் பண்ணி 2 பக்கமும் இழுத்திங்கன்னா ஃபுல்லாக ஆன்டிக் சாமும் அந்த ஒரு சைடு இன்னொரு சைடு பக்கத்தில் நெருங்கிடும். அதுக்கப்புறம் 3 முடிச்சு நல்லா வந்து டைட்டாக வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு சிசர் வச்சோ இல்லை நம்மளோட ட்ரிம்மர் வச்சோ அதை வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த கட் பண்ண முடிச்சு போட்ட அந்த இது இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த ஆன்டிக் சாம்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி பீட்ஸ்குள்ளே வந்து நல்லா வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கோல்டன் பீடு கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து 2 சைடும் வந்து கோல்டன் ரிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னொரு கோல்டன் ரிங்கு கூட ஹூப்பை வந்து அட்டாச் பண்ணி, இயரிங்ஸ் ஹூக் வந்து அட்டாச் பண்ணி நம்ம வந்து இன்சர்ட் வந்து பண்ண போகிறோம். பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இயரிங் ஹூக் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய பழசில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் அதே மாதிரி என்னோடய இயரிங் ஹூக்கை இந்த பக்கமும் லெஃப்ட் சைடில் தான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இயரிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இயரிங்ஸ் செய்கிற மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்பட்டாலோ இல்லை வந்து இந்த இயரிங்ஸ் மாடலே வந்து தேவைப்பட்டாலோ எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மெட்டீரியல்ஸ் வந்து சேம் டேவே வந்து டிஸ்பேட்ச் பண்ணிவிடுவோம். பிரேஸ்லெட் செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் இருக்குது.